Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. எலுமிச்சம்பழ சாதம் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழ சாதம் நம்ம எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா தாளிச்சிட்டு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றி நம்ம சாதத்தை கிளறி வச்சுடுவோம். இப்போ நான் பண்ணியிருக்கிற மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பழ சாதம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம் பருப்பு, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலையை நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறேன். வறுக்காததுனாலும் இதில் சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இதில் போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு வறுப்பட்டுருக்கப்பே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டு வறுத்து விட்டுருங்க. இப்போ இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு கூடவே வாசத்துக்காக 2 வரமிளகாவை முழுசாக போட்டு செவக்க விட்டுருக்குறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் இந்த மாதிரி பொறுன்னு அரைச்சிருக்கிறேன். தண்ணி ஊற்றாமல் அதை இதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் அதிகமாகவே சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாதத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு ஒரு கூடுதல் சுவை கொடுக்கறதுக்கு மாங்காய் இஞ்சி, இதை ஒயிட் டர்மரிக்குன்னு சொல்லுவாங்க. இது தோலை எடுத்துட்டு துருவினதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் அளவுக்கு, அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக இதில் சேர்த்துருக்கிறேன். இதை நம்ம நார்மலாக வெங்காயம் வதக்குவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப செவக்க விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் எலுமிச்சம்பழச்சாறு, நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் சாறு எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இதை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கசந்த டேஸ்ட்டு வந்துடும், அதனால் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன், ஏன்னா நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வடித்து வச்சுருக்கிறேன். அதனால் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு குக்கரில் இந்த அளவுக்கு பொலன்னு வேக வச்சு ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாதத்தில் கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எடுத்தோடனே எல்லாத்தையும் போட்டு கலந்துட வேண்டாம். இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான எலுமிச்சம்பழ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த எலுமிச்சம்பழ சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.